இப்போ தம்பி விஜயை நாங்கள் எதிர்க்கிறோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது? சில கேள்விகளை கேட்டிருப்போம். அவர் முன்வைக்கிற கருத்தியல் கோட்பாடுகளில் சில கேள்விகளை கேட்டிருப்போம். அது விமர்சனம்னு பார்க்குறதோ அது எதிர்ப்புன்னு பார்க்குறதோ தப்பு. உங்களுக்கு புரியுதா? நான் தம்பியை எதிர்க்கிறதுக்கு கட்சி ஆரம்பித்தேன் இல்லை, பல தடவை உங்களுக்கு சொல்லிட்டேன். புரியுதா உங்களுக்கு? திரும்ப திரும்ப சொல்கிறேன், என்னை எதிர்க்கிறவன் எல்லாரும் எதிரி இல்லை. நான் யாரை எதிர்க்கிறேனோ அவன் தான் எதிரி. நான் களத்தில் எதிரியை குறிச்சிட்டு இறங்கினவன். எதிரியை குறிச்சிட்டு இறங்க 4 பேர் உங்களுக்கு இந்திய கட்சிகள், திராவிட கட்சிகள். என் இனம் என் மொழியை அழிச்சவன் யார்? என் மாநிலத்தின் உரிமையெல்லாம் பறிச்சவன் யார்? என் நிலத்தின் வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போகிறவன் யார்? என் இனத்தை போர் நடத்தி சாகடிச்சவன் யார்? அதுக்கு கூட நின்னவன் யார்? போராடி தடுக்கிற உயரத்திலிருந்து வேடிக்கை பார்த்து நின்னவன் யார்? காங்கிரஸ் போரை நடத்திச்சு. ஒரு 2G அலைக்கற்றைக்காக 1 மாதம் பாராளுமன்றத்தை முடக்கி போட்ட பாரதிய ஜனதா பக்கத்தில் ஒரு தீவில் இப்படி மானோட சமூகத்தை கொண்டுகிட்டு இருக்கிய சக மனித சாவுன்னு கூட தலையிட்டு அந்த போரை நிப்பாட்டுன்னு பேசலையா? அது யாரு? போராடி நிறுத்துற உயரத்தில் இருந்த அதிமுக ஒரு தடவை கூட அந்த போரை நிப்பாட்டுன்னு போராடாமல் இருந்தது யார்? அப்ப இவங்கெல்லாம் என்னுடைய எதிரிகள். நாற்பக்கம் எதிரி, நடுவில் நம் தமிழ் தாயை நாம் புரட்சி பாவலாம். இப்போ நாற்பக்கம் எதிரி, நடுவில் நாம் தமிழர் கட்சி. இதில் தம்பி எங்களுக்கு எதிரியும் இல்லை, போட்டியும் இல்லை. நான் ஒரு கருத்தில் என் கோட்பாட்டோடு யாரும் மோதுறான். நீங்கள் திராவிடருங்கிறீங்க, நாங்கள் தமிழருங்கிறோம். நீங்கள் இந்தியருங்கிறீங்க, நாங்கள் தமிழர்கள், இந்திய நாட்டின் குடிமக்கள்ங்கிறோம். இங்கே மாறுபடுது, கோட்பாடு மாறுபடுது. நீங்கள் ஊழல் லஞ்சம்ன்றீங்க, நான் உண்மை நேர்மைங்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வாக்குக்கு காசுங்கிறீங்க, அது இல்லைங்கிறோம். நாங்கள் இலவசம்ங்கிறீங்க, இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாத வாழ்க்கை தர உயர்வுங்கிறோம். இது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இதுதான் போட்டி. இதுல என் தம்பி எந்த பக்கத்தில் நிற்கிறாரு? அப்ப அது பேச்சு கிடையாது. அவருக்கு எனக்கும் போட்டி இல்லை. திராவிடத்தின் பெரிய கட்சி எது? அதோட தான் போட்டி. இவர் வர்றதுக்கு முன் இருங்க தம்பி. இவர் இப்பதான் வரார் கேட்கறதுக்கு. தமிழக அரசியல்ல யாரும் நிலைநாட்ட முடியாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீங்களும் பாத்தீங்கன்னா அரசியல் கருத்து நிக்கிறீங்க, போராட்டம். என்னை பேச விடுங்க. அதெல்லாம் நீ பேசிட்டு கூடாது. ஆட்சி அதிகாரத்துக்கு வரலைன்னா நீ பெரிய அப்பனுக்கு பிறந்த பொண்ணு ஆட்சி அதிகாரத்துக்கு காசு கொடுக்காம என்னை மோதி வெல்லுவா. உன் பெரியாரை தூக்கிட்டுவா. ஓட்டுக்கு காசு கொடுக்காத, உன் பெரியாரை வச்சுக்க. நான் என் தலைவனை வச்சுக்கிறேன். வெல்லுவான். அதிகாரம் இருக்கிறதுனால பொங்கலுக்கு 3000 மடிக்கணினி, அதுக்கு ஆசிரியருக்கு ஓய்வூதியம், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வாக்க பறிக்கிறீங்க. இது கொடுத்து வாக்கு காசு கொடுப்பியலா இல்லையா? ஒரே கேள்வி, கொடுப்பியலா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. அதிகாரத்துக்கு வர்றதுக்கு நீங்கள் எப்படி தடுக்க முடியாமல் எப்படி போராடி தானே இது பண்ணணும்? ஒரே நாளில் வர்றதுக்கு நான் மந்திரக்கோள் இல்லையே. தனியாக நின்று தனியாக நின்று அங்கீகாரம் பெற்ற கட்சி அப்படி வர முடிஞ்சுச்சு? எப்படி வர முடிஞ்சுச்சு? எந்த பின்புலம் இருந்துச்சு? நடிச்சனா 40 வருஷம் 35 வருஷம் நடித்து பெரிய ரசிகர்களை சந்திச்சு வச்சுருந்தேன்னா, இல்லை பரம்பரை எங்கள் அப்பா அமைச்சர் முதலமைச்சர் வாரிசா ஏதாவது ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்தேன்னா சொல்லுங்கள். நீங்கள் அப்போது நீங்கள் பேசுகிறது அப்படி தப்பு. நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. அது எப்படி வர்றது போகிறது அப்படிலாம் பேசக்கூடாது. நீங்கள் இவர் சொல்கிறாரு பெரியார் இல்லாமல் அப்படின்னா, ஈவேரா இல்லாமல் அரசியல் இல்லைன்னா எப்படி? ஜெயலலிதா ஒன்றும் பெரியாரை பேசி இங்கே அரசியல் செய்யலையே. பெரியாரை பேசாமல் இவ்வளோ தூரம் எப்படி வர முடிஞ்சுச்சு என்னால்? பெரியார் தான் பெரிய வலிமையான ஆற்றல் ஆயிடுச்சே. அப்புறம் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்குற? கூட்டத்துக்கு சாராயம் பிரியாணி கொடுத்து கூட்டி வேற எது கூட்டி வேற? தோற்று போயிடுச்சுல. அப்போ பெரியாருக்கு ஓட்டா, நீங்கள் கொடுக்குற 500 ரூபாயில் இருக்க காந்திக்கு ஓட்டா? பதில் சொல்லுங்க, சிரிக்காதீங்க. தடுக்கிறதுக்கு அதிகாரத்துக்கு வரணும்னா கொடுக்காம தான் வரணும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கு, இவ்வளவு நாள் ஆயிருக்கு. எத்தனை வருஷம் இதுக்காக காத்திருக்க வேண்டிய மாற்றம்ங்கிறதுங்க மண்ணில் புரட்சி வருவதற்கு முன்பு மக்களின் மனத்தில் புரட்சி வரணுங்கிறான். நான் மாற்றத்தை விரும்புகிறேன். என்னை மாதிரியே மாற்றத்தை விரும்புகிற மக்கள் 36 லட்சம் பேர் பணம் கொடுத்தும், சாராயம் கொடுத்தும், சாப்பாடு கொடுத்தும், சாதியை சொல்லியும், மதத்தை சொல்லியும் தேடி என்னை போட்டிருக்காங்கல்ல. அதே மாதிரி இன்னொரு கூட்டம் வரும்ல மாற்றத்தை விரும்பி. அப்படி எல்லோரும் விரும்பும்போது ஒரு நொடியில் மாற்றம். அது எவ்வளவு நாளாகும், எவ்வளவு காலாகும், அதை பார்த்துக்கிட்டு வேலை செய்ய முடியாது தம்பி. எது சரியோ அதை தான் செய்யணும். புரியுதா? எளிதானதை செய்யக்கூடாது, சரியானதை செய்யணும். அது காலம் எடுக்க தானே செய்யும். நீங்கள் என்ன நட்ட உடனே தக்காளி காய்ச்சிருதா தம்பி? நட்ட உடனே கத்திரிக்காய் காய்ச்சிருதா தம்பி? அதுக்கே 90 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்குது தம்பி. கொஞ்சம் பொறுங்க.
நன்றி.